எல்லோரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் என் பெலனும் கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் ஜனமே, அங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பெலன் என் பெலனும். அங்கே தேவனோட மனுஷனாகிய தாவீது எப்படி இருந்திருந்தால், கர்த்தரே என் பெலன். அப்படியானால் யார் இந்த கர்த்தர்? வேதம் சொல்லுகிறது மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாதி கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் என்று சொல்லுகிறது. அவ்வளோ பெரிய தெய்வத்தை என் பெலன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவ்வளோ பெரிய தெய்வம் அவர். இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் பெலனை கொடுக்கிறவர். ஆனால் அவரை பார்த்து தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பெலன் என் பெலனும். என் பெலன். அப்ப அவர் கர்த்தர் மேல எவ்வளவு ஒரு உரிமையை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் என் பெலன். நீயும் நானும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தின் முடிவு என்னவென்றால், இனி கர்த்தர் என் பெலன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் தான் பெலன். அவர் பெலனாய் இருந்தால் எந்த பலவானையும் ஜெயித்து விடலாம். அவர் பெலனாய் இருந்தால் எந்த வியாதியையும் ஜெயித்து விடலாம். அவர் பெலனாய் இருந்தால் எந்த மரணத்தையும் ஜெயித்து விடலாம். அவர் பெலனாய் இருந்தால் எந்த சத்துருவையும் யுத்தம் பண்ணி ஜெயித்து விடலாம். அவர் பெலனாய் இருந்தால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத எதையும் சாதிக்கும்படி அவர் வைத்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஜெயித்து விடலாம், சாதித்து விடலாம், நடக்க கூடாத தூரத்தை நடந்து விடலாம், ஏற முடியாத இடத்திலே ஏறி விடலாம், சேர முடியாத இடத்திலே சேர்ந்து விடலாம். இது எல்லாவற்றிற்கும் தேவை பெலன். அந்த பெலன் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படியானால் இந்த நாளிலிருந்து தேவன் சேரக்கூடாத இடத்திலே உங்களையும் ஊழியக்காரனையும் கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எந்த இடம் நாம் போகக்கூடாத இடமா இருக்கிறதோ அங்கே தேவன் போகும்படி சேர்க்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எந்த சத்துருவை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோமோ அந்த சத்துருவை மேற்கொள்ளும்படி செய்ய போகிறார். எந்த சாத்தானை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோமோ அந்த சாத்தானை ஜெயிக்கும்படி வைக்க போகிறார். எந்த வியாதியை சரீரத்திலே பெற்றுக்கொண்டு பலவீனன் 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 என்று சொல்லி வாழ்ந்து வருகிறோமோ அந்த சத்துருவின் பலவீனத்தை ஜெயிக்க பலனுள்ளவனாய் மாறப்போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த தேவனோட பலன் இருந்தால்தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். ஆனால் அநேகருக்கு தெரியாது, கர்த்தரின் பலன் என்னோடு கூட இருக்கிறதா இல்லையா? அதை அறிந்து கொள்ளுகிற ஞானமும் அறிவும் புத்தியையும் அநேகருக்கு தேவன் கொடுக்கிறது இல்லை. அதை அறிந்து கொள்ளுகிற மனமும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஏன் அவர் சொல்லியிருக்கலாமே, என் தகப்பனாக ஈசாய் இருக்கிறார், ஈசாய் தான் எனக்கு பலன். தாவீதை பெற்ற தாய் இருக்கிறாள், என் தாய் தான் எனக்கு பலன். அங்கே தாவீதின் காலங்களில் வாழ்ந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தார், சாமுவேல் தான் எனக்கு பலன். நாத்தான் தீர்க்கதரிசி இருந்தார், நாத்தான் தான் எனக்கு பலன். தாவீதுக்கு மீகா என்ற மனைவி, பத்சேபாள், அபிகாயில், கடைசியாய் ஒரு மனைவியை கொண்டு வந்தார்கள் சூடு உண்டாக்கும்படி. அவர் சொல்லியிருக்கலாமே, என் மனைவிகள் எல்லாம் எனக்கு பலன். அநேக பிள்ளைகளை பெற்றார்கள்,
என் பிள்ளைகளெல்லாம் எனக்கு பலன். அவரோடு கூட 7 சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவனெல்லாம் அரசாங்கத்தில் வேலை பார்த்தார்கள், இராணுவத்தில். என் சகோதரர்களெல்லாம் என் பலன். இப்படி சொல்லியிருக்கலாமே. தீர்க்கதரிசிகளை சொல்லியிருக்கலாம், தேவனோட தாசர்களை சொல்லியிருக்கலாம், ஆசாரியர்களை சொல்லியிருக்கலாம், அண்ணன்மார்களை சொல்லியிருக்கலாம், அதாவது சகோதரர்களை சொல்லியிருக்கலாம், மனைவிகளை சொல்லியிருக்கலாம், பெற்ற பிள்ளைகளை சொல்லியிருக்கலாம். இவைகளெல்லாவற்றையும் சொல்லாமல் கர்த்தரே என் பலன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படியானால் அந்த பலன் எப்படிப்பட்டது? இதன் ரகசியம் என்ன? தேவன் கொடுக்கிற இந்த பலனை இந்த உலகத்திலே எந்த உறவுகளும், மனைவிகளும், பிள்ளைகளும், தேவனோட தாசர்களும், தீர்க்கதரிசிகளும் கொடுக்க முடியாதது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்பேற்பட்ட பலன் தான் தேவனுடையது. அந்த பலன் தான் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒருவேளை நீ கடந்த 2024 வருடம் வரை என் உறவுகள் எனக்கு பலனாய் இருப்பார்கள், நான் பெற்ற பிள்ளைகள் எனக்கு பலனாய் இருப்பார்கள், என் குடும்பம் எனக்கு பலனாய் இருக்கும், இல்லை என் புருஷன் எனக்கு பலனாய் இருப்பான், இல்லை மனைவி எனக்கு பலனாய் இருப்பாள், அப்படியெல்லாம் நாம் நம்பி இருப்போமே. ஆனால் அந்த நம்பிக்கையை இன்றைக்கு இருதயத்திலிருந்து எடுத்து கிழட்டி வைத்து விட்டு கிறிஸ்துதான் பலன் என்று சொல்லி இங்கிருந்து புறப்பட வேண்டும். அதற்கு தான் இந்த உபதேசம். கர்த்தர் என் பலன். ஒரு நாள் இந்த தாவீது பலனற்று போகிற நேரம் வந்தது. பலனற்று போனார் சில காரியங்களினாலே. அந்த பலனற்று தேவனோட பலன் இருக்கிற வரை நமக்கு பலவீனம் என்று ஒன்று தெரியாமலே தேவன் வைத்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த பலவீனங்களெல்லாம் அவர் சுமந்து கொள்ளுவார். அப்போ எப்பொழுது நமக்கு பலவீனம் தெரிகிறதோ அப்பொழுது இன்னும் பலன் தேவையாக இருக்கிறது. இல்லை என்றால் பலன் அற்றவர்களாய் நாம் இருப்போம். இது ரெண்டிலே ஒன்று தான் அது. இப்போ நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் தெரிகிறது என்றால், ஒன்று இன்னும் நாம் தேவனிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் பலன் அற்றவர்களாய் இருப்போம். இது ரெண்டும் இருக்கிற பொழுதுதான் நம்முடைய சரீரத்திலே பலவீனம் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரு நாள் தாவீது பலனற்று போய் இருந்தார். அவர் பலனற்று போய் இருந்த பொழுது அவர் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பங்களை செய்கிறார். தேவனே, என்மேல் இரக்கமாயிரும். நீ இவ்வளவு பலவானாய் இருந்தேன். நான் அவ்வளவு பெரிய மனுஷனாகிய கோலியாத்தை கொல்லுகிற பொழுது அவனோட பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி எருசலேம் வீதியில் எடுத்துக்கொண்டு வந்த பொழுதெல்லாம் நான் பலன் உள்ளவனாய் தான் இருந்தேன். நான் ஒரு விசை சிங்கத்தையும் கரடியையும் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை சிங்கமும் கரடியும் வந்து என் ஆட்டை பிடித்து கொண்டு போன பொழுது நான் சிங்கத்தை தொடர்ந்து போய் தேடி பிடித்து சிங்கத்தின் வாயை அடித்து கிழித்த பொழுது எனக்கு பலன் இருந்தது. ஒரு விசை கரடி நான் மேய்த்த ஆடுகளை பிடித்து கொண்டு போன பொழுது அந்த கரடியை துரத்தி கொண்டு போய் அதன் வாயை கிழித்து ஆட்டை தப்புவித்த பொழுதெல்லாம் எனக்கு பலன் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் பலனற்றவனாய் போனேன். சிங்கத்தை கிழித்த எனக்கு, கரடியை கிழித்த எனக்கு, பொல்லாதவனாகிய கோலியாத்தை கொன்ற எனக்கு இன்னைக்கு நான் பலனற்று போய் நிற்கிறேன். அப்பொழுது ஒரு விண்ணப்பங்களை செய்கிறார். என் ஜனமே, தாவீதாய் இருந்தாலும் ஊழியக்காரனாய் இருந்தாலும் நீங்களாய் இருந்தாலும் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் தேவனிடத்திலிருந்து இரக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தாவீதாய் நின்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவர் நினைக்கிறார், ஐயோ நமக்கு இவ்வளவு பெரிய பலவீனம் இருக்கிறது என்றால் நமக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது. நாம் தேவனிடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்ச வேண்டும். தேவன் உக்கரத்தினாலே என்னை தண்டிச்சிடக்கூடாது, என்னை கோபத்தினால தண்டிச்சிடக்கூடாது. இப்படி பலமுள்ள இருந்தால் எனக்கு ஏன் இந்த பலன் இல்லாமல் போனது? நமக்கு யாருக்கும் அப்படி ஒரு கேள்வி வருகிறது இல்லை. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியங்களை செய்ய வேண்டும். என் ஜனமே, பலவீனம் வருகிற பொழுது மருந்தையும் மருத்துவனையும் தேடுவதை விட்டு ஏதேனும் தேவனுக்கு பிரியமில்லாத கோபமான காரியங்கள் இருக்கிறதா, இல்லை உக்கிரமான காரியங்கள் இருக்கிறதா, இல்லை இந்த பலவீனங்களை தாங்க நமக்கு பலன் இல்லாமல் போயிருக்கிறதா என்ன என்று சொல்லி நாம் தேவனிடத்திலே
மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இரக்கத்திற்கு கெஞ்ச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பேற்பட்ட பலவானுக்கும் பலனுள்ள தாவீதுக்கும் ஒரு நாள் பலனற்று போனார். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பலனை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் பலனற்று போன நீ, பலவீனனாய் இருக்கிற நீ, பலன் இல்லாதவளாய் இருக்கிற நீ இன்னைக்கு தேவனிடத்தில் இரக்கத்திற்கு கெஞ்ச வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஒரு நாள் தாவீது கெஞ்சினதுனால தான் இந்த சங்கீதங்களில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஒரு அலையா சொல்லுவோமே. அப்ப இந்த பலனை பிசாசானவன் நயவஞ்சகமாய் தேவனோட பலனை கெடுத்து விடுகிறார். சில சூழ்ச்சியை கொண்டு கெடுத்து விடுகிறான், சில காரியங்களை கொண்டு கெடுத்து விடுகிறான், சில ஆகாரங்களை கொண்டு கெடுத்து விடுகிறான். எப்படியாவது இவன் பலனோடு இருந்தாதானே கோலியாத்தை கொன்றது போல, சிங்கத்தை கிழித்தது போல, கரடியை கிழித்தது போல என் சேனையை கிழிப்பான் என்று சொல்லி நயவஞ்சகமாய் அந்த பலன் அற்று போகும்படி பலவீனப்படுத்தி விடுகிறான். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், ஒரு நாள் பலனற்று போய் நிற்கிறார். அப்பொழுது அவர் ஓடுகிறார், தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறார். என்ன செய்கிறார்? தேவனே, என் மேல் இரக்கமாயிரும். இப்படியானால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் சரீரங்களிலே பலவீனங்கள் வருகிற பொழுது, பலனற்று கிடக்கிற பொழுது, பலன் குறைகிற பொழுது நீங்கள் தேவனிடத்திலே தேவனுடைய இரக்கத்திற்காக இந்த புதிய வருஷத்திலே கெஞ்ச வேண்டும் என்று விரும்புகிறார். நாமெல்லாம் கெஞ்ச மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், அவ்வளவுதான். அது பேர் கெஞ்சறத. இப்போ நீங்கள் தாயும் தகப்பனுமாராக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் இடத்துல ஒரு பொருள் கேட்குது. ஒரு 2 தடவை பொருள் கேட்டு, எனக்கு டாய்ஸ் வேணும் வாங்கி கொடு, எனக்கு டாய்ஸ் வேணும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நீ வாங்கி கொடுத்துருவீங்களா? வாங்கி கொடுப்பீங்களா? சரி, திரும்ப கேட்டால் பார்த்துக்கலாம். நானும் அப்படி தான். சரி, திரும்ப வேண்டுதல் வைக்கட்டும், பார்த்துக்கலாம். திரும்ப கேட்டால் பார்த்துக்கலாம். திரும்ப 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 கேட்டு 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 நொய்யு பண்ணி டென்ஷன் ஆக்கி, உனக்கு இந்த டாய் தானே, நான் வாங்கிட்டு போ, நீ என்ன வேணும் முதல்ல வாங்கிட்டு போ, ஆளை விடு. இப்படி தேவன் எப்படி யாக்கோபோடு கூட யுத்தம் நடந்த பொழுது விடிஞ்சிருச்சு, விடிகிற பொழுது சூரியன் உதயமாகிற பொழுது உனக்கு என்னதான் வேணும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த மாதிரி கெஞ்சறதற்கு, உடைய இரக்கத்தை கெஞ்சறதுக்கு நேர காலம் இல்லை, பெருகிற வரை நாம் கெஞ்ச வேண்டும். ஒரு அலையே சொல்லுவோமே. நம்மளாம் எப்படி, எனக்கு பலவீனமா இருக்கு, இடுப்பு வலிக்குது, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், அவ்வளவுதான். நீங்கெல்லாம் கூப்பிட்ட உடனே அவர் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரர் இல்லை, அவர் உன் தகப்பன். நீ அவரை தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு, தகப்பனுக்கு கூட நீ எப்படி உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் இருக்கணும்னு நீ விரும்புகிறாயோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல விரும்புகிறார். என் பிள்ளைகளும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. உன் பிள்ளை மட்டும் உனக்கு கீழ்ப்படியணும், நீ சொல்றதை கேட்கணும். ஆனால் அவரோட பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அவர் சொல்றதை கீழ்ப்படிய மாட்டீங்க, சொல்றதை கேட்க மாட்டீங்க, நீ கூப்பிட்ட உடனே செய்யணும். ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறார் என்றால், தாயும் தகப்பனும் எந்த பிள்ளைகள் சொல் கேட்கிறார்களோ அவர்கள் மேல் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எது கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ அதை திட்டி கொண்டே இருப்பார்கள், வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆனால் உன்னை திட்ட மாட்டார், நீ இப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன். அப்போ அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு பிரியமாக எப்படி நடக்கணுங்கிற முயற்சி பண்ணணும், அவரிடத்துலேருந்து பலனை பெற்றுக்கொள்ள வழியை தேடணும். இப்படியெல்லாம் ஜனங்க தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் அதற்கு ரெமிடியாய் மருத்துவத்தையும் மனுஷர்களையும் வைத்து விட்டார்கள். டக்குன்னு உடனே தேடுறது அதுதான். ஐயோ, ஏன் திடீர்னு வலிக்குது, ஏன் நெஞ்சு ஒரு மாதிரி இருக்கு, அவருடைய இறக்கத்துக்கு கெஞ்சுவோம். அப்படிதான் உன் இருதயம் வரணும். இன்னைக்கு தானே இந்த மருந்து மாத்திரைகள் ஸ்கேன் எல்லாமே 50-100 வருடங்களுக்கு முன்பு என்ன இருந்தது, இல்லை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்தது, இல்லை சாலமோனோட காலங்களில் என்ன இருந்தது? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் நோய், வியாதி, வாதை, பஞ்சம் இதெல்லாம் வந்தால் நேரம் எங்கே ஓடுவார்கள்? தேவாலயத்திற்கு ஓடி தன் இருதயத்தில் பாவ அறிக்கை செய்து சுகம் பெற்றார்கள். இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் உங்கள் மனக்கண்களை குருடாக்குகிறான், நீங்களும் குருடாய் சுற்றி திரிகிறீர்கள். அப்போ அந்த பலனெல்லாம் இருந்த பலன் அவரை விட்டு போன பொழுது அவர் உடனே இரக்கத்திற்கு கெஞ்சுகிறார். அதுதான் வழி.